டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு மித்ராவோட உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப பாரங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 5 ஜூன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், வந்து நமஸ்கார். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மித்ராவில் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்காக உதவித்தொகை, அதாவது சப்சிடி பந்துவான் கொடுக்குறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து 5 ஜூன் 2026லேருந்து 4 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணலாம், அது எப்படி அப்ளை பண்ணலான்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். கூகுள் போய்ட்டு மித்ரா இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மித்ரா வெப்சைட் வந்துட்டோன்னே மேலே இருக்கிற அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிராண்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் தான் வந்து என்னென்ன பந்துவான் கிராண்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டயாலிசிஸ் சம்மந்தப்பட்டதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் யார் போடலான்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு சின்ன கோத்ரூ பண்ணி பார்ப்போம். மலேசியா சிட்டிசனாக இருக்கணும், இந்தியன்ஸாக இருக்கணும், B40 M40 கேட்டகரியில் உள்ளவங்க, அதாவது MySTR இகாசே இந்த உதவிகள் கிடைக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த உதவி வந்து டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு, எந்த உதவியும் கிடைக்காதவங்களுக்கு தான் இது முன்னுரிமை கொடுக்கப்படுறது. டயாலிசிஸ் செய்கிறவங்க பேரில் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இதை தவிர்த்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும்னா, உங்களோட வீட்டு அட்ரஸ், பார்லிமெண்ட், டயராவில் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஐசியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு MySTR இகாசி கிடைக்குதுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்டோட அக்கௌண்ட் நம்பர், அவங்க பேர், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து டயாலிசிஸ் பண்ணுற பூசாட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆக கீழே பார்த்தீங்கன்னா போராங் ஏ இருக்கும். அந்த போராங் ஏ எதுக்குன்னா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பூசாட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதை ஃபில்அப் பண்ணி அந்த டயாலிசிஸ் சென்டர், அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க வந்து உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணி கொடுக்கணும். அது பண்ணி கொடுத்த பிறகு தான் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போராங்கையும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இதை பற்றி இந்த மேல் விவரம் தெரியணும்னா, ஆல்ரெடி அவங்க வந்து இந்த பெம்ப்ளெட்டில் வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மட்டும் நல்லா இருக்கு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மட்டும் பாருங்கள். மற்றவங்களும் நல்லா இருக்கு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள்.